பரவாயில்ல, நமக்கு இன்னும் நிறையவே டைம் இருக்கு. அசோக் எங்க போனாலும் அவனை திரும்பவும் வர வைக்க என்னால முடியும். சரி, இவங்கள வச்சே அடுத்த கட்ட டெமோவையும் பண்ணி பாத்துருவோம். இனி யாராலையும் என்னோட முயற்சிகளை செயல தடுக்கவே முடியாது. இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் என்னோட வசியத்துக்குள்ளதான் இருக்காங்க. ஏன் இந்த வீடே ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. என்னுடைய உத்தரவு இல்லாம இனிமே இவங்க யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது. வசிய திரவியத்தால இவளை ஃப்ரீஸ் ஆக்கி நிக்க வச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்னோட வசியம் வேலை செய்தான்னு பார்த்துடுவோம். கௌரி, இப்ப நீ மாடிக்கு போகணும். மாடியோட திண்டு மேல ஏறி நில்லு. அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சா தலை குப்புற நீ கீழே விழுந்துருவ. அப்படி நான் விழ சொன்னா நீ விழுவல்ல. இப்ப நான் உங்க அடிமை, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். என்னோட அடுத்த கட்டளை வர வரைக்கும் நீ அங்கே நில்லு. மந்தார திரவியத்தை வச்சு மனமோகினி கந்தவசியத்தை பண்ணியாச்சு. ஆனா இதோட சக்தி என்னன்னு இவங்க யாருக்கும் தெரியாமலே போயிடும். அர்ஜுனை வச்சு ஒரு விளையாட்டு ஆரம்பிக்கிறேன். வசியத்துல இருக்கிற அர்ஜுன், இங்க நடக்கிற எல்லாத்தையுமே நீ வீடியோ எடுக்கணும். வா.
அர்ஜுன் போதும். அப்படியே என்ன ஃபாலோ பண்ணிட்டு வா. ஏய் துர்கா, உன் கையில வச்சிருக்கிற கத்திய உன் கழுத்த அறுக்கிற மாதிரி நீயே உன் கழுத்துல வை. இப்போ ஒட்டுமொத்த பேரையும் என்னோட பொம்மைங்களாக்கிட்ட. அர்ஜுன், என் கூட வா. நீ இன்னொரு வீடியோவும் எடுக்கணும். சரி. என்னோட கட்டளைக்கு கட்டுப்பட்டு எப்படி சில மாதிரி நிக்கிறா. இப்ப நான் குதின்னு சொன்னா குதிச்சிருவா. இப்பவே இவள நான் குதிக்க வச்சுட்டா செத்துடுவா. உடனே செத்துட்டா அவ்வளவு சுவாரஸ்யமாவே இருக்காதே. அதனால நீ கொஞ்ச நேரம் இப்படியே நில்லு. அர்ஜுன், ஏய் துர்கா, உன் கை கூட உன்னோட கட்டுப்பாட்டுல இல்ல. இப்ப நான் சொன்ன அடுத்த நிமிஷமே நீ உன் கழுத்தை அறுத்துக்குவதானே? ஆமா, நான் உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டவ. நீ சொன்ன உடனே என் கழுத்தை அறுத்துக்குவ. அர்ஜுன், இப்போ நான் உன்னை என் வசிய கட்டுல இருந்து வெளியில கொண்டு வர போறேன். அப்போதான் என்னோட பவர் என்னங்கிறது உங்க எல்லாருக்குமே புரியும். மாயா, இங்க என்ன நடக்குது? அங்க பாரு. அப்பா, சித்தப்பா, அம்மா.
மாயா, ஏன் இவங்க எல்லாரும் ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்காங்க? ஃப்ரீஸ் ஆன மாதிரி இல்ல, ஃப்ரீஸ் ஆகிதான் இருக்காங்க. எல்லாருமே என்னோட கட்டளைக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க. ஓஹோ, உன்னோட வசியத்துல இவங்க எல்லாரும் ஃப்ரீஸ் ஆயிருக்காங்களா? அப்படியா? இப்ப மட்டும் நீ சொன்னீனா துர்கா தான் கழுத்தை அறுத்துப்பாளா? அதுல என்ன சந்தேகம்? கழுத்துல கத்திய வச்சுக்கன்னு சொன்னதே நான் தான். அதனால கழுத்தை அறுத்துக்கன்னு சொன்னாலும் செய்ய மாட்டாளா என்ன? மாயா, அப்போ துர்கா கதையை முடிக்க இதுதான் சரியான சந்தர்ப்பம். இது நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. அந்த கத்தியால துர்காவையே தான் கழுத்தை அறுத்துக்க சொல்லு. சொல்லு மாயா. ஐயோ சொல்லு மாயா. அர்ஜுன், ஏன் அவசரப்படுறீங்க? துர்கா மட்டும் இல்ல, கௌரியும் இப்போ ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கா. கௌரியா? மொட்டை மாடியில போய் பாருங்க. மொட்டை மாடிலையா? மாயா, ப்ளீஸ் மாயா, இது நல்ல சான்ஸ். நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணியும் எங்களால இந்த 2 பேரை கொல்லவே முடியல. இந்த சான்ஸை மட்டும் நீ மிஸ்ஸே பண்ணிடாத. துர்காவை இப்பவே கழுத்த இருக்க சொல்லு. இப்பவே இவ கதையை முடிச்சு விட்டுலாம். அர்ஜுன், வெயிட் பண்ணுங்க. மாயா, இப்ப மட்டும் நீ சொல்லனா இந்த கத்தியை புடுங்கி நானே இவளை கொன்னுருவேன். அர்ஜுன், அது உங்களால முடியாது. நான் நினைச்சா மட்டும்தான் இவளை கொல்ல முடியும். ஐயோ மாயா, இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை நம்ம மிஸ் பண்றோமே. துர்காவையும் அந்த கௌரியும் காலி பண்ணா எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ப்ளீஸ் மாயா, ப்ளீஸ். அர்ஜுன், களத்துல எதிர்த்து விளையாட நமக்கு எதிரிங்க வேணும். இப்பவே எல்லாருமே முடிச்சிட்டா ஆட்டமும் இப்பவே முடிஞ்சிரும். என்னோட பவரை செக் பண்ணி பார்க்கிறதுக்கு தான் இந்த நாடகம் எல்லாம். அதுவும் இல்லாம இவளை கொல்றதுக்கு இது நேரம் இல்ல. அதனால அமைதியா இருங்க. எல்லாரும் என்னோட வசிய கட்டுல இருந்து வெளியில வாங்க. என்ன பாக்குறீங்க? சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு எல்லாரும் என் ரூமுக்கு வாங்க. என்னடா என்னடா நடக்குதுங்க? அப்பா, சாப்பிட்டு எல்லாருமே சீக்கிரம் மேல வாங்க. வாங்க, சீக்கிரம் வாங்க, நான் சொல்றேன். என்னடா சொல்லுடா. என்ன நடக்குதுங்க? எங்க வாங்க. சரி வாங்க. எப்படி இது? கத்தி என்ன
இடத்துல வச்சிருந்த? நான் நான் எப்படி இங்க வந்தேன்? மாயா, என்னமோ கொஞ்ச நேரம் நாங்க யாருமே சுயநனவே இல்லாத மாதிரி இருந்துச்சு. எங்களை சுத்தி ஏதோ நடந்திருக்குன்னு தெரியுது. ஆனா என்னன்னு தெரியல. எங்களுக்கு என்னாச்சு? என்ன நடந்துச்சுன்னு உங்க யாராலையும் யூகிக்க முடியலையா? நீங்க எடுத்த வீடியோவை இவங்களுக்கு காட்டுங்க. ஆ இப்ப நான் சொன்ன அடுத்த நிமிஷமே நீ உன் கழுத்த அறுத்துக்குவதானே? ஆமா, நான் உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டவ. நீ சொன்ன உடனே என் கழுத்தை அறுத்துக்குவேன். மாயா, அப்போ இது எல்லாமே ஓ வேலைதானா? ஆமா, எல்லாம் என்னோட விளையாட்டு தான். மாயா, இத இத எப்படி உன்னால செய்ய முடிஞ்சது? எல்லாம் இந்த அபூர்வ வாசன திரவத்தோட வேலைதான். இதுல இருக்கிற திரவத்தோட வாசம் போதும் இந்த உலகத்தையே என்னோட வசியத்துக்குள்ள கொண்டு வர முடியும். இதோட சக்திய நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு தான் ஒரு டெமோ செஞ்சு அர்ஜுனை வச்சு வீடியோ எடுக்க சொன்னேன். ஆ இந்த வாசன திரவத்தை வச்சுதான் அசோக்கை என் வசியத்துக்குள்ள கொண்டு வந்து என்னோட மாயக்கோட்டைக்கு கூட்டிட்டு போய் அருந்ததி நட்சத்திர பூஜையை நடத்த போறேன். அந்த பூஜை முடிஞ்ச அடுத்த நொடி என்னோட சக்தி இன்னும் பல மடங்கா பெருகும். அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சமே என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரும். ஆனா மாயா, உன் வசிய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் போதே அந்த கௌரியையும் துர்காவையும் நீ முடிச்சிருந்திருக்கணும். அப்பா, அதைத்தான் நான் படிச்சு படிச்சு சொன்னேன். ஆனா மாயா கேட்கவே இல்லை. இல்ல மாயா, அவங்க ரெண்டு பேரையும் முடிச்சு விட நாங்க எத்தனையோ தடவை முயற்சி பண்ணி பார்த்தோம். ஆனா எங்களால அதை சாதிக்கவே முடியல. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்க கதையை நீ முடிச்சிருக்கணும். அப்ப எங்க பிரச்சனை எல்லாம் தானா தீர்ந்திருக்கும். அத செஞ்சிருந்தா பிரச்சனை வேற மாதிரி போயிருந்திருக்கும். அசோக்க வச்சு நடத்த போற இந்த பூஜைய என்னால நடத்த முடியாம போயிருந்திருக்கும். முதல்ல என்னோட அருந்ததி நட்சத்திர பூஜை நடக்கணும். அது மூலமா என்னோட சக்திய நான் பல மடங்கா பெருக்கணும். அதுதான் இப்ப முக்கியம். இன்னைக்கு ராத்திரி அந்த பூஜை முடியும் போது நான் மிகப்பெரிய சக்தியை அடைவேன். ஒரு வாசன திரவியத்தை வச்சு என்னால இது எல்லாத்தையும் செய்ய முடியுதுன்னா, அவ்வளோ பலமான சக்தியை நான் அடைஞ்சிட்டேன்னா
அதுக்கப்புறம் உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையுமே நான் செஞ்சு கொடுப்பேன். இப்ப என்ன நம்புறீங்க தானே? நம்புறோம் மாயா, உன்னை மட்டும்தான் நம்புறோம். ஏன்னா உன்னோட பவர் என்னன்னு நாங்க கண் கூட பார்த்துட்டோம். எங்களை காப்பாத்த உன்னால மட்டும்தான் முடியும். சரி, எனக்கு நேரமாச்சு. நான் பூஜை ஆரம்பிக்கணும். மாயக்கோட்டைக்கு போய் அருந்ததி நட்சத்திர பூஜையை முடிச்சிட்டு நான் வர்ற வரைக்கும் நீங்க யாருமே என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. சரி. சரி மாயா, தொந்தரவு பண்ணல, நாங்க வரோம். வாங்க போலாம். வா. கௌரி, போகாத கௌரி. என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது. நான் என் கிராமத்துக்கே போறேன். என்ன தடுக்காத கௌரி, சொன்னா கேளு கௌரி. என்னை விட்டு போகாத. என்னை விட, நான் போறேன். கௌரி, போகாத கௌரி. நீயும் போயிட்டா நான் அப்புறம் இங்க ஒரு அனாதை மாதிரி ஆயிடுவேன். உனக்கு ஒண்ணு ஆகாம நான் பாத்துக்கிறேன். ஜனா அண்ணே, வா. என்னால இங்க இருக்கவே முடியாது. இங்க இருந்தா செத்துருவேணும்னு பயமா இருக்கு. இங்க எதுவுமே சரியில்லை. என்ன போக விட கௌரி. போதும், நான் போறேன். என்ன விட. ஏய், இங்க என்ன சத்தம்? பெரியா, கௌரி இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். நான் ஊருக்கே போறேன்னு சொல்றா.